ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 14 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம மாயாவையும் அவங்க தம்பியும் கட்டுறாங்க. அந்த ரயில் டனலுக்குள்ளே 2 பேரும் மாட்டிக்கிட்டு நம்ம கெத்தோ ஏவி விட்ட அந்த சிகிகாமியை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சிகிகாமி வந்து பயங்கரமான ஒரு கர்ஸ் மாடிஃபிகேஷன் டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது இருக்குது. இதனால் இதை போட்டு தள்ளணும் அப்படின்னா நம்ம மாயா வந்து அந்த முட்டையை உடைக்கணும், அந்த கல்லாலான முட்டையை உடைக்கணும். அப்படி உடைக்கல அப்படின்னா அவன் இங்கேயே செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பிக்கிட்ட சொல்லி ஒரு ஐடியா பண்ண சொல்கிறான். நீ வந்து இப்போ எனக்காக சாக தயாராடா தம்பி அப்படின்னு சொல்ல, உங்களுக்காக நான் என்ன ஒன்றா பண்ணுவேங்க, என்ன பிரச்சனை இல்லை, சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பிளானை போட்டுட்டு இவனை வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே டைவெர்ட் பண்ணுறதுக்காக அந்த சிகிகாமியை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேசி அப்படியே வந்து அவனை வெளியே அனுப்புகிறாங்க. இவனும் சோகமாக தான் போய்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த டைமில் நம்ம மாயா வந்து என்ன பண்ணுறான்னா மாயான வருது, பேர் மே வந்து இங்கே பயங்கரமாக வந்து பிளானை போட்டு அந்த சிகிகாமி பேரியர்லேருந்து வெளியே வந்துடுறா. வெளியே வந்த உடனே அந்த சிகிகாமியை போட்டு பொலன்னு பொலந்து குத்துன்னு குத்தி கத்துன்னு கத்தி அப்படியே அங்கே காலி பண்ணிட்டு, அக்கா சூப்பர்க்கா முடிச்சிட்டிங்கக்கா அப்படின்னு சொல்லிருக்கு. அப்படியே இந்த பக்கம் கெத்தோ வந்து கெத்தா இந்த பக்கம் வெளியே வந்துடுறான். இந்த பக்கம் அப்படியே காட்டினா இங்கே அந்த ஜுஜுட்சு கைசனில் இருக்கக்கூடிய பெரிய ஆளுங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, நெனாமி எல்லாருமே அவங்க வந்து ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து நம்ம கோஜாவை கண்டுபிடிச்சாக்கணும், எங்கே இருக்கான் அந்த கெத்தா பையன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா தேடிக்கிட்டு வந்துருக்காங்க. கெத்தா தேடிக்கிட்டு வந்திருக்குமே அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய இது இருக்குது. பார்த்தா அது வந்து ஆக்டோபஸ் மாதிரி இருக்குது, ஆனால் கொளுத்து போயிருக்கு. அந்த ஆக்டோபஸ் என் கூட சண்டை போட வந்துட்டீங்களா, சண்டை போடேன், சூப்பராக இருக்கீங்களா, போகிறேன், உங்களை ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுகுது. அப்படின்னு அழுகுன்னு பார்த்தியாடே, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உங்களை நான் கொன்று சாப்பிட்டு ருசித்து சூப்பு வச்சு குடிக்க போகிறேன். ஏன்னா எங்களுடைய ஆட்களை எப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருவீங்க, நான் அவங்கள செஞ்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வில்லத்தனமாக சிரிச்சுட்டு பயங்கரமாக வந்து 2 பேருக்கிட்டையும் மாற்றி சண்டை போட்டுட்ருக்கு. இங்கே தாத்தா கிட்ட வந்து, தாத்தா நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேறு வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி வந்து ஒரே குத்துன்னு குத்துறாங்க. என்ன பண்ணாலும் அதை ஒன்றுமே பண்ண முடியல. இதை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த சிகிகாமி பயங்கரமாக வந்து டொமைன் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. டொமைன் எல்லாம் யூஸ் பண்ண உடனே அந்த இடத்துக்குள்ளே டொமைன் வந்து யூஸ் பண்ணால் அதனுடைய அந்த டொமைன்றதை விட அது தெரியும் இல்லைங்களா, நம்ம டொமைன் யூஸ் பண்ண எந்த மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா டொமைனை யூஸ் பண்ணி பயங்கரமாக அந்த அடிக்க போகுது. இது டொமைனெல்லாம் யூஸ் பண்ண பார்க்குது. இதுக்கு டொமைனுக்குள்ளே மாட்டக்கூடாது, அப்படி மாட்டினோமா எதனா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பக்கம் பயங்கரமாக வந்து டொமைனுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க எல்லாருமே. டொமைனுக்குள்ளே மாட்டினா ஏதோ பீச்சுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது, பீச்சுக்கு நடுவில் கடல் இருக்க மாதிரி இருக்குது. இந்த டொமைனில் தான் வந்து இவங்களாம் மாட்ட விட்டுருக்கு. ஏன்னா அது வந்து ஃபிஷ் டைப்பான ஆக்டோபஸ் டைப்பான ஒரு சிகிகாமி இல்லையா, அதனால் அதுக்கு பிடிச்ச மாதிரி கடல் இருக்கிற இடத்தையும் தீவு இருக்கிற இடத்தையும் போட்டு அங்கே வந்து எல்லாரையும் போட்டு அது ஒன்றுது, என்னுடைய டொமைனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து உயிரோட போக முடியாது, எங்களுடைய கூட்டத்துக்கு நீங்கள் இரையாக தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு பயங்கரமாக வந்து அடிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் பூச்சிக்கோரை வந்து அவனும் அந்த டொமைனில் மாட்டிக்கிட்டான். மாட்டினதுக்கப்புறம் எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஷேடோ டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணி அங்கே மற்றவங்கள காப்பாற்றிட்டு இருக்கான். விடு இதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இங்கே அவங்கள போட்டு பயங்கரமான பாடுபடுத்திகிட்டு இருக்கு. அப்படி பாடுபடுத்திகிட்டு இருக்கும்போது யாரோ வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு அந்த டொமைன்லேருந்து நம்ம பூச்சிக்கோரோட டொமைன் ஷேடோ டொமைனுக்குள்ளே அவன் வந்து எல்லோரும் இழுத்துக்கிறான். அப்படி இழுத்துட்டு இருக்கும்போது அங்கே யாரோ ஒருத்தன் வந்து விழுகிறாங்க. அது யாருடா இவங்க வந்து விழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே நனாமி எல்லாருமே காப்பாற்றிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்தது நம்ம பூச்சிக்கோரோடைய அப்பன், அதாவது ரீஎன்கார்னேஷன் மாதிரி அந்த கிழவி என்ன பண்ணியிருக்கோம், அவன் பேரன் உடம்புக்குள்ளே வந்து அவனை வந்து வர வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உடம்பை எடுத்து 2 இணைச்சி அப்போ பார்த்துட்டு பயங்கரமாக இவன் யாருடா இது வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டுறாங்க. ஏன்னா நம்ம புஜிகோரோட அப்பனுக்கு வந்து கேர்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்காதுங்க. அதாவது இவன் யூஸ் பண்ணுற மாதிரி டெடின்கார்னேஷன் டெக்னிக்ஸ் இருக்கும், ஆனால் வந்து அவனுக்கு வந்து கேர்ஸ் மாடிஃபிகேஷனால எந்த கேர்ஸும் ஆகிருக்காது. அது மட்டும் இல்லாமல் இவனை இன்னுமே பண்ண முடியாதுங்க. அதனால் பயங்கரமாக வந்து
இவனை ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். நனாமியும் இவனை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்றத. பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.